இந்த அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் டைப் பண்ணி தரீங்களா? மேடம் 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 மேடம், என்னாச்சு மேடம்? யாரோ ஒரு பொறுக்கி ராஸ்கல் ஒரு பேப்பர் முழுக்க உமா உமான்னு என் பேரை டைப் அடிச்சு வச்சிருக்கா சார். ஆபீஸ்னா 4 பேர் 4 விதமா தான் இருப்பாங்க. 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 கேஷியர் சார், கேஷியர் சார். என்ன ஆச்சு மேடம்? அந்த பொறுக்கி ராஸ்கல் தினம் தினம் என் பேரை டைப் அடிச்சு அழுத்து போயிட்டான் போல இருக்கு. இன்னைக்கு பாருங்க ஒண்ணுமே டைப் அடிக்கல. எப்படி டைப் அடிக்க முடியும் மேடம்? அந்த பொறுக்கி ராஸ்கலுக்கு இன்னைக்கு நகைச்சுத்தி. எங்க அம்மா சாகும்போது இந்த 2 குழந்தைங்களை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், பட்டதாரி ஆக்கணும், நல்ல வேலையில அமர்த்தணும், அப்புறம் நல்ல பொண்ணுங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த கடமை முடிகிற வரைக்கும் எனக்கு கல்யாணம்ங்கிற ஆசையே வராது. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கும் இந்த உலகத்துல யாரும் கிடையாதுங்க. நானும் உங்க கடமையில பங்கேற்றுக்கிறேன். ராமனுக்கு அணில் உதவின மாதிரி. அது முடியாத காரியம். நாளைக்கு நீங்க அவங்கள பாரமா நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என் பாரத்தை அவங்க தூக்குற வரைக்கும் அவங்கள நான் பாரமா நினைக்க மாட்டேன். இது சத்தியம். அவங்க 2 பேரும் வளர்ந்து பெரியவங்களாயி இந்த வீட்டை அவங்க பேர்ல மாத்தி எழுதுற வரைக்கும் நான் அந்த வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேன்னு என் மனசுக்குள்ள ஒரு சபதம் போட்டிருக்கேன் சார். நானும் வீட்டு மாப்பிளையா உங்க வீட்டுக்கே வந்துட்டா? அப்படியாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏன் துடிக்கிறீங்க? கஷ்டப்படுற ஒரு பொண்ணு கையை பிடிச்சா கடைசி வரைக்கும் தாம்பத்திய வாழ்க்கை இனிமையா இருக்கும். இது நான் அனுபவ ரீதியா கண்ட உண்மை. நாளைக்கு என் தம்பிங்க உங்ககிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க இல்லையா? ஓஹோ, சரி. உன் நிர்வாகத்துல நான் தலையிடல. ஓகேயா? அதுக்கு இல்லைங்க, நாளைக்கு நமக்கு குழந்தைங்க பிறந்துட்டா இந்த குழந்தைங்க 2ஆம் பட்சம் ஆயிடுவாங்க இல்லையா? ஓஹோ, நமக்கு தான் கல்யாணம் ஆகாமையே குழந்தை பிறந்தாச்சே. மூத்தவன் பல்ராம, அடுத்தவன் கிருஷ்ணன். இதுக்கப்புறம் குழந்தை தேவைதானா? கடைசியா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த குடும்பத்துக்கு நான் மட்டும் சம்பாதிக்கிறேன். நீங்க வேலையை ரிசைன் பண்ணிடுங்க. சரி தலைவரே. என்னங்க என்னங்க எந்திரிங்க. நான் குளிச்சேன். இத பிடிங்க. என்னடே காபி வேலை பால் பாயசம் கொடுத்துருக்க? மறந்துட்டீங்களா? இன்னையோட நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நமக்கு திருமண நாள். சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்புங்க. தம்பிங்க ஏதோ பிக்னிக் ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? அக்கா அக்கா நீ அக்கா இல்ல, மாமா மாமா நீ மாமா இல்ல, தந்தையாரு தாயாரு நாங்க பார்த்ததில்லையே, அந்த ஏக்கம் இன்றும் இல்லையே. அக்கா அக்கா நீ அம்மா போல, மாமா மாமா நீ அப்பா போல, நாங்க உங்க பிள்ளைங்க போல. அக்கா அக்கா நீ அக்கா இல்ல, மாமா மாமா நீ மாமா இல்ல, தந்தையாரு தாயாரு நாங்க பார்த்ததில்லையே, அந்த ஏக்கம் என்றும் இல்லையே. அக்கா அக்கா நீ அம்மா போல, மாமா மாமா நீ அப்பா போல, நாங்க உங்க பிள்ளைங்க போலே.
பண்பு என்பதை பாசம் என்பதை அன்பு என்பதை அக்கா சொன்னா உலகம் என்பதை உறவு என்பதை உண்மை என்பதை மாமா சொன்னார் அக்காவின் தீர்ப்புக்கு ஒரு அப்பீல் இல்ல மாமாவும் வார்த்தை மாறியதில்லை எங்களுக்கு வாராட்ட சுதந்திரம் இல்ல உங்களுக்கு கோபம் வந்தா நிரந்தரம் இல்ல எங்களுக்கு வாராட்ட சுதந்திரம் இல்ல உங்களுக்கு கோபம் வந்தா நிரந்தரம் இல்ல அக்கா அக்கா நீ அக்கா இல்ல மாமா மாமா நீ மாமா இல்ல தந்தையாரு தாயாரு நாங்க பார்த்ததில்லையே அந்த ஏக்கம் என்றும் இல்லையே அக்கா அக்கா நீ அம்மா போல மாமா மாமா நீ அப்பா போல நாங்க உங்க பிள்ளைங்க போல அக்கா அக்கா நீ அக்கா இல்ல மாமா மாமா நீ மாமா இல்ல இனியொரு பிறவி எங்களுக்கு இருந்தா உங்க பிள்ளையா நாங்க பொறுக்கணும் தங்க உள்ளமே அன்பு வெள்ளமே உங்க பாரத்தை நாங்க சுமக்கணும் நாங்க ஒரு நன்றி சொல்ல வாய்மொழி இல்ல கண்ணீரை போல ஒரு வார்த்தையும் இல்ல அக்காளுக்கு இது வரைக்கும் பிள்ளைங்க இல்ல எங்களை நினைச்சுட்டானோ பெற்றுக்கவில்லை அக்காளுக்கு இது வரைக்கும் பிள்ளைங்க இல்ல எங்களை நினைச்சுட்டானோ பெற்றுக்கவில்லை அக்கா அக்கா நீ அக்கா இல்ல மாமா மாமா நீ மாமா இல்ல தந்தையாரு தாயாரு நாங்க பார்த்ததில்லையே அந்த ஏக்கம் என்றும் இல்லையே அக்கா அக்கா நீ அம்மா போல மாமா மாமா நீ அப்பா போல நாங்க உங்க பிள்ளைங்க போல வாங்க சார் வாங்க ஏன் சார் லேட்டு நூன் ஷோக்கு டிக்கெட் கிடைக்கலையா போங்க போய் உங்க சீட்ல உட்காருங்க என்னப்பா பாடத்துல சந்தேகமா நம்ம ராஜசங்கர் இருக்கானே யாரு நான் தான் சார் என்னப்பா சார் அவன் இதே காலேஜில் படிக்கிற புஷ்பாவை உயிருக்கு காதலிக்கிறான் சார் அவளும் இவனுக்கு காதலிக்கிறா சார் யூஸ்லெஸ் ஃபெலோ சிட்டா உட்காரியா சார் அந்த பொண்ணுக்கு அவ சம்மதம் இல்லாம இன்னும் அரை மணி நேரத்துல நிச்சயதார்த்தம் நடக்க போகுது அதை எப்படியா தடுத்து நிறுத்துறேன் சார் நோ இது என்ன காலேஜா இல்ல லவர்ஸ் பார்க்கா உட்காரியா உட்காரியா சிட் டவுன் உங்க அனுமதியோட போனா எங்களுக்கு மரியாதை உங்களுக்கு மரியாதை உட்காரியா சிட் டவுன் சிட் டவுன் சிட் டவுன் உட்காரியா யாரா நீங்கெல்லாம்?
சாருக்கு நான் யாருன்னு தெரியணுமா? அதுக்கு முன்னாடி நீ யாருன்னு சொல்றியா? வேற மாப்பிள. உங்க எல்லாரையும் நான் கைது செய்யறேன். இன்ஸ்பெக்டர் சார், சும்மா பூச்சி காட்டாதீங்க. இதுல ஒரு பையன் மேல கைய வச்சா கூட கும்முடி பொண்ணு வந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ் நுழைய மாட்டான். நான்சென்ஸ். நீங்க உங்க இஷ்டப்படி அராஜகம் பண்ணுவீங்க, நாங்க அதை தட்டி கேட்க கூடாது இல்ல? பிரின்சிபல் சார், எது அராஜகம்? காதலிக்கிறதா? எந்த சட்டத்துல அப்படி சொல்லிருக்கு? மைனர் பொண்ணை கடத்திட்டு வந்தது குற்றம் மிஸ்டர். காலேஜ் ஆபீஸுக்கு போங்க, அவ பர்த் சர்டிபிகேட் இருக்கும், அதை பாருங்க. அவ மேஜரா மைனரான தெரியும். என்ன மிஸ்டர் கனகசபாபதி? அது வந்து சார், அவ மைனர் இல்ல, மேஜர் தான். சாரி சார், அப்ப எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. சங்கர், இன்ஸ்பெக்டர் சார் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க. காட் பிளஸ் யூ. அப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கம்மா. இனிமே நீ எனக்கு பொண்ணும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. அவர் கிடைக்காரு. பிரின்சிபல் சார் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க. ஆஸ் எ பிரின்சிபல், இந்த காலேஜோட கௌரவம் தான் எனக்கு முக்கியம். ஒரு ப்ரொஃபசர் கிளாஸ்ல பாடம் நடத்திருந்த போது அவரோட